அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா? தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள். இவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். நீதி நடுநிலை தவறாத நியாயஸ்தர்களாகவும் மத்தியஸ்தர்களாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் செய்யக்கூடிய உபகாரங்களை எப்போதும் மறக்க மாட்டார்கள். பாராபட்சம் பார்க்காமல் உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பனர். அது மட்டுமல்லாது பிறர் நன்றாக வாழ்வதை கண்டு சில நேரங்களில் மகிழ்ச்சி கொள்ளாதவர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் அதே சமயம் எது செய்தாலும் அதில் நியாயம் வெளிப்பட வேண்டும் என்ற உயர்ந்த கருத்தை கொண்டவர்களாக செயல்படக்கூடியவர்கள்தான் கும்பராசிக்காரர்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் மரபு பின்பற்ற வேண்டும் என்று செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பது இவர்களிடம் மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் சில நேரங்களில் பார்க்கப்படுகிறது. பொதுவாக மென்மையாக பேசுவார்கள். சில நாட்களில் நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எதிர்பாராத வார்த்தைகளையும் செயல்களையும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். பொது இடங்கள்ல நாகரிகமாக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஆனால் அதே சமயம் பல்வேறு விஷயங்கள்ல அத்துமீற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பது இவர்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஆராய்ச்சி உணர்வோடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கையாளக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற பிரியத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வார்கள். தங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்தையும் தனக்கு சாதகமாக மென்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். நேரடியாக எந்த விதமான தொல்லையும் தொந்தரவும் தரமாட்டார்கள். மற்றவர்களின் நேரடி தொந்தரவுகளுக்கு பதிலடி கொடுக்காமல் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாது நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கும்பராசிக்காரர்கள் செயல்படுவார்கள். 90% மேற்பட்ட கும்பராசிக்காரர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு பல விஷயங்கள்ல நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சமத்துவம், சகோதரத்துவம், அனைவரிடமும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும், உண்மையானதை தேட வேண்டும், எதை செய்தால் நிம்மதி கிடைக்குமோ அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது சனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் இவர்கள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அதீத ஆர்வம் நிறைந்திருக்குங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையிலும் ஆளுமையும் முக்கியத்துவமும் பெற்ற நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் கும்பராசிக்காரர்கள். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக புதன், சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். புதன் நட்பு கிரகமாக இருப்பதால் தெளிந்த மதிநுட்பம் என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு. எதை செய்தாலும் அதை சிந்தித்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஒரு விஷயத்தின் தன்மையும் தாக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றால் போல் செயல்படக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் நட்பு கிரகமாக இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் எதிர்பாராத நேரத்தில் இவர்களுடைய வாழ்வையே தலைகீழாக புரட்டிப்படுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. ராகு, கேதுவும் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. குரு சமகிரகமாக இருப்பதால் எந்த விதமான சிரமத்தையும் மகிழ்வுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிர திசை, சுக்கிர மகா திசை, சனி திசை, குரு திசை உள்ளிட்ட எந்த திசை நடைபெற்றாலும் நட்பு கிரகமும் சமகிரகமுமாக இருந்தால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பான மகிழ்ச்சி ஏற்படுங்க. அதே சமயம் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கமும் வலிமையும் செலுத்தும் போது சற்று கவனம் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. என்றால் 7.5 சனியாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் செவ்வாயின் ஆதிக்கம் ஏற்படும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கிரகணத்தின் போதும் அதீத விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்கள் குழந்தை பருவத்திலேயே பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்களாகவும் தான் விரும்பிய செயலை எப்பேடுபட்டாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் குழந்தை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு தோன்றுகிறது. அது மட்டுமல்லாது இவர்கள் தலைகீழாக பல்வேறு விதமான பணிகளை செய்ய வேண்டும் என்று தலைகீழாக விமானத்தை ஓட்டக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் பல்வேறு விதமான சிரமங்கள், சவால்கள் நிறைந்திருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்கள்
கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. கல்வி சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அமையும். அனைத்து விதமான உலக அறிவையும் தனக்குள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றனர். நடு வயதிலேயே முதிர்ச்சி அடைந்தவர்கள் போல் இவர்களுடைய செயல்பாடு என்பது சிந்திக்கத்தக்க வகையில இருப்பதாக அமைகிறது. அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு அடிபணிந்து போக மாட்டார்கள். ஆசிரியரிடம் திட்டு வாங்குவதை கூட இயல்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே அதற்கென தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என அதற்கென நேரம் ஒதுக்கி படிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். உடற்பயிற்சி உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். சரியான முடிவெடுப்பதற்கு சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கூட சரியான முடிவை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லவர்களாக இவர்கள் பார்க்கப்படுகின்றன. இளம் வயதிலேயே சமுதாய முன்னேற்றத்திற்காக எந்தெந்த விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும், சமுதாய பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் என்று அதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். காதல் வயப்பட்டாலும் அளவு கடந்த அன்பை செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆனால் அதே சமயம் காதல் முறிவு ஏற்படும் போது, காதல் தோல்வியை சந்திக்கும் போது அதில் துவண்டு விடாமல் அதிலிருந்து எப்படி வெளிவருவது, புதிய காதலை எப்படி தேடுவது, அதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகிறது என்பதை தாங்களே உருவாக்கி கொள்ள கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை வலுவான திறனை பெற்றவர்களாக இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது வெளிப்படையாக தன்னுடைய உணர்வை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் பொதுவாகவே அன்பு இவர்கள் மனதில் நிறைந்திருக்குங்க. நல்லபடியான அனைத்து விதமான செயல்களும் தம்மால் நிறைவேற வேண்டும் என்ற அதீத எண்ணம் கொண்டவர்களாகவும், தனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டால் ஒருபோதும் அதை அனுமதிக்காத நபர்களாகவும் இருக்கின்றனர். இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் காதலில் நம்பிக்கைக்குரியவராகவும் அதீதமான அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். உலக அறிவை ஆர்வத்துடன் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது ஏதேனும் சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை பெரிய அளவிற்கு பொருட்படுத்திக் கொள்ளாத பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். மகள், மனைவி, தாய் என அனைத்து பண்பையும் சிறப்பாக கையாளக்கூடிய பெண்மணிகளாக இந்த கும்பராசிக்கார பெண்மணிகள் உள்ளன. அது மட்டுமல்லாது பொதுவாக யாரையுமே சந்தேகப்பட மாட்டார்கள், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் நிச்சயமாக மனமுடைந்து பல்வேறு விதமான சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். இருப்பினும் தன்னுடைய வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்திற்காக பங்களிக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் சனியின் ஆதிக்கத்தை கொண்டவர்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய துறைகள்ல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காத்திருக்குங்க. உரித்த நேரத்தில் உரித்த பணிகளை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது எந்த பணியாக இருந்தாலும் அவை சவால் நிறைந்தவையாக இருந்தாலும் ஒரு கை பார்த்து வெற்றி பெறக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே சமயம் சிறு துரோகமாக இருந்தாலும் அவற்றை மன்னிக்க மாட்டார்கள். பழிக்கு பழி என்ற ஒரு குணமும் இவர்களிடம் உண்டு என்பதால் இவர்களுடன் பழகும் போது சற்று எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களுடன் பழகும் போது